ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மோத்தோ டிவி. இன்னைக்கு என்ன பார்க்க போனால் 27/3/2026 கேரளா லாட்ரி கெஸிங் தான் பார்க்க போகிறோம். யார் குழுக்காம உங்களுக்கு தெரியும். சுவேனா கேரளம் எஸ்கே 46 தான் குழுக்கள். அதுக்கு முன்னாடி 26/3/2025 ரிசல்ட் எல்லாம் பார்த்துருப்பீங்க. 185. என் வீடியோ நீங்கள் லைவ் பார்த்துருந்தா நீங்கள் கண்டிப்பாக வின்னிங் நம்பர் எடுத்திருக்க வாய்ப்புகள் மிக மிக அதிகம். ஸோ வாங்க என்னோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்க எல்லாத்தையும் டோட்டலாக காட்டுறேன். அதுக்கு முன்னாடி ஏகப்பட்ட பெஸ்ட் கமெண்ட் இருக்கீங்க. அவங்க பேரெல்லாம் பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னைக்கெல்லாம் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமாவோ இல்லை ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஏன்னா நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிதான் மட்டும்தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு உடனே உடனே வந்து சேரும். ஸோ டோன்ட் டிலே, சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்க. நம்ம வீடியோ கொஞ்சம் ரெகுலராக வாட்ச் பண்ணுங்க. 185ஓட வாங்க என்னோட கெஸிங் எப்படி அமைஞ்சிருக்கு பார்த்துலாம். ஸோ 26ஆம் தேதி நான் லைவ்ல வந்தப்ப, ஸோ லைவ்ல இருந்து நம்ம கெஸ் பண்ண வீடியோ 8-1 கன்ஃபார்ம் பண்ணும் ஆல் போர்டில். அதே மட்டும் என்னோட கெஸிங்ல 8-1-6. ஸோ உங்களுக்கு அடுத்த வீடியோ இதுலயும் 8-1-6 ஆனால் ரிசல்ட் வந்தது 6க்கு மேலே 5 வந்திருக்கு. ஆனால் இங்கே சப்போர்ட் நம்பர் 5 சொல்லியிருந்தேன். 5 இதில் வேணால் வரும்னு சொல்லியிருந்தேன். அதே மாட்டம் சி போர்டில் வந்திருக்குங்க. ஸோ திரும்ப நல்ல வின்னிங் தான் கொடுத்துருக்கோம் லைவ்ல. அதே மாட்டம் என்னோட கெஸிங் பார்த்தலாம் எந்த மாதிரி அமைஞ்சிருக்குன்னு. எல்லாமே டெஸ்ட் மிஸ்ல தாங்க போயிருக்கு. அதே மாதிரி 8 என்னோட இது ஃபுல் என்னோட கெஸிங் 8 ஃபோக்கஸ் பண்ண. அதே மாதிரி 8 இதையும் பார்த்தா ஏசி, எல்லாமே ஏசி தான் வின்னிங் ஆயிருக்கு. ஒன்றும் பிரச்சனை இல்லை. இன்னைக்கு கெஸிங் நல்லபடியாக எடுத்திருக்கேன். ஸோ வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ கமெண்ட் பண்ணிய அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. இந்த பெஸ்ட் கமாண்ட் எப்படி இருக்கும் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பண்ணுற கமாண்டில் ஏபிசி இல்லைனா பிசி இல்லைனா சி போர்டு ஆல் போர்டு நம்பர், ஸோ நீங்கள் கொடுக்குற ஒரு நம்பர் 2 நம்பர் ஆல் போர்டில் பாஸ் ஆகிருந்தால் உங்கள் நேமோட நான் சொல்லிட்டு இருக்கேன். நான் ஏன் இவங்க பேரெல்லாம் சொல்கிறேன்னா இவங்களும் இந்த வீடியோக்கிலையும் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காமல் கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு பார்வை போய் பாருங்கள், மிஸ் பண்ணிடாதீங்க. மீரா மொய்தீன் ஆல் போர்டு 8-5 தான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி பிசி போர்டு பயங்கர கெஸ்ஸிங்க, சொன்னால கெஸ் பண்ணியிருக்காப்புல. அதே மட்டும் தவார் பேர் சரியாக ப்ரொனவுன்ஸ் பண்ணதில்லை. ஆல் போர்டு 1-5. ஸோ ஏசி அருமையான கெஸ்ஸிங். ரமேஷ் தேவி பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி, கார்த்திக் வெண்ணிலா பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி, சரவணன் ஆல் போர்டு 8 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாப்புல. கார்த்திக் கணேசன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏபி. அதே மாதிரி கதிர்வேல் ஏபி. அதே மட்டும் லட்சுமணன் கிருஷ்ணன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் பிசி. நான் திரும்ப சொல்கிறேன், நீங்கள் பாக்ஸ் போடும் பட்சத்தில் கண்டிப்பாக பிசியோ இல்லைன்னா ஏபிசியோ வின் பண்ணால் கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது. ஒரு ஒரு வின்னிங் நம்ம எடுத்துட்டாப்புல பாக்ஸ் போட்டுருந்தா கண்டிப்பாக ஒரு நல்ல அமௌண்ட் கிடைச்சிருக்கும். ஏபிஏசிக்கில் என்னடா கேட்டேன். ஸோ நல்லா கெஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதனால தான் அவங்க பேரெல்லாம் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ செல்வம் சி போர்டு 5 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாரு. ஐயப்பன் எம்கே கம்பேக். ஐயப்பன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி. ஜெய்சங்கர் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி. அதே போல ராஜமூர்த்தி ராஜ் ஆல் போர்டு 1 அருமையாக டார்கெட் பண்ணியிருந்தாப்புல. விஜய் ஆல் போர்டு 8. கோபாலகிருஷ்ணன் சி போர்டு 5 தாங்க அப்படியே ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தாப்புல. அதே மாதிரி சி போர்டு 5 தான் வந்திருக்கு, சொன்னால கேசிங் மாசு. அதே மட்டும் மணிவேலன் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி. மோகன் சுந்தரம் 165 கொடுத்தாங்க. ரிசல்ட் வந்து 185. டெஸ்ட் மிஸ்ல போயிருக்கு. நிறைய பேர் பி போர்டு மிஸ் பண்ணியிருக்கீங்க. ஆக்சுவலாக என்னோட வீடியோ பார்த்துருந்தா நான் 8 கன்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. என்னோட கெஸிங்னு சரி, உங்களுக்கு எடுத்து விடுங்க சரி, லைவ்ல சரி 8 கன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருந்தேன். நீங்கள் அதை கொஞ்சம் ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தா கூட எடுத்துருக்கலாம். அதே செந்தில்குமார் பாக்ஸ் போடும் பட்சத்தில் ஏசி. அதே மட்டும் நடராஜன் வேலுமணி ஆல் போர்டு 5 தான் சொல்லியிருந்தாப்புல. அதே மாதிரி ஆல் போர்டு 5 நல்ல கெஸிங். அதே மட்டும் தேவராஜ் 155. ரிசல்ட் 185. நல்ல டெஸ்ட் மிஸ்ல போயிருக்கு, நல்ல கெஸிங். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இவங்களாம் இந்த வீடியோக்களையும் கமெண்ட் பண்ணுவாங்க. இவங்க மட்டும் இல்லை, நம்ம சேனலில் ஏகப்பட்ட பெஸ்ட் கமெண்ட்லாம் கமெண்ட் பண்ணுவாங்க. மறக்காம கமெண்ட் செக்ஷனையும் போய் ஒரு பார்வை போய் பாருங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. கமெண்ட் பண்ணி அனைத்து நல் உள்ளங்களுக்கும் நன்றி. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் அவ்வளோ ரெகுலராக பார்க்குற மாதிரி இருந்தாலும் ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்க. நம்ம சேனலோட எய்மே என்னைக்கு 1000 லைக் மட்டும்தான். ஏன்னா நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு லைக்கு தாங்க எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ண கொஞ்சம் என்கரேஜாக மோட்டிவேஷனாக அமையுது. ஸோ ஒரே ஒரு லைக் ஒன்று கொடுத்துட்டு பாருங்கள். வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஃபேஸ்புக் குரூப் வச்சுருப்பீங்க, வாட்ஸ்அப் குரூப் வச்சுருப்பீங்க, டெலிகிராம் குரூப் வச்சுருப்பீங்க, சில பேர் இன்ஸ்டாகிராம் குரூப் முதற்கொண்டு வச்சுருக்கீங்க. அந்த குரூப்லாம் வீடியோ கொஞ்சம் ஷேர் பண்ணுங்கள். நான் ஏன் ஷேர் பண்ண சொல்கிறேன், நீங்கள் எந்தளவுக்கு ஷேர் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு கமெண்ட்ஸ் அதிகமாக வரும். எந்தளவுக்கு கமெண்ட் அதிகமாக வருதோ நம்ம லைவ்ல இந்த ஒரு ரன்னிங் கமாண்ட் எடுக்கிறப்ப இன்னும் ஈஸியாக என்னால் வின்னிங் நம்ம எடுத்துற முடியும். அதனால உங்கள் கமாண்டை நீங்கள் பதிவு பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், லைவ் வரேன், கண்டிப்பாக இன்றைக்கி லைவ் இருக்கும். கரெக்டாக ஒரு 10லேருந்து ஒரு 10:30 மணிக்குள்ள லைவ் வந்துடுவேன். நீங்களும் என் கூட லைவ்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் ஒன்று பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுங்க. நான் லைவ் வந்த உடனே உங்கள் நோட்டிஃபிகேஷன் பட்டில் வந்து சேர்ந்துடும். நீங்களும் என் கூட லைவ்ல ஜாயின் பண்ணிக்கலாம். லைவ்ல பெரிய பெரிய அட்வான்டேஜ் இருக்குது. ஸோ டோன்ட் மிஸ் இட். விருப்பமாக ஜாயின் கூட பண்ணிக்கோங்க. ஸோ ஏபிசி நம்பர் பார்த்தலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு என்னோட ட்ரிக்ல எடுத்த வீடியோங்க. என் வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தாலும் என் ட்ரிக்ஸ் எப்படி உங்களுக்கு தெளிவாக நான் சொல்லித்தரேன். ஸோ மறக்காமல் வீடியோ எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள்.
ஏ போர்டு, பி போர்டு, சி போர்டு கொஞ்சம் கவனிச்சு பாருங்க. நீங்க ஒரு நம்பரை 2 நம்பரை கெஸ் பண்ணிட்டு தான் இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த போர்டை கொஞ்சம் மேஜரா ஃபோக்கஸ் பண்ணி ப்ளே பண்ணுங்க. ஏ போர்டை பொறுத்த முடியும் 2, 0, பி போர்டை பொறுத்த முடியும் 9, 5, சி போர்டை பொறுத்த முடியும் 8, 7, சப்போர்ட் நம்பரா 3 வந்திருக்கு. 3 உங்களுக்கு தெரியும். ஏபிசி நம்பர் எதில் வேணா அமையும். இந்த நம்பர் உங்க கெஸ்ஸிங்லேயே உள்ளது ட்ரிக்லேயே உங்க கணக்கு வழக்கில் இருக்கான்னு பாருங்க. இருந்தால் கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. இன்னும் டைம் இருக்கு. உங்களோட ஏ போர்டு நம்பர் என்ன, பி போர்டு நம்பர் என்ன, சி போர்டு நம்பர் என்ன, எல்லாத்தையும் கொஞ்சம் கமெண்ட் பண்ண மறக்கவே மறக்காதீங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த நம்பர் டார்கெட் பண்ணிட்டு நம்ம இதுலேருந்து எடுத்த ஏபிசி நம்பர் மிக்சிங் 3 டிஜிட் நம்பர் பார்த்தலாம். நீங்கள் ஒரு நம்பரை 2 நம்பர் தான் கெஸ் பண்ணிட்டு இந்த வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் இந்த போர்டை கொஞ்சம் மேஜராக ஃபோக்கஸ் பண்ணி பாருங்கள். நீங்கள் ஒரு நம்பரை 2 நம்பரை கெஸ் பண்ணி இந்த போர்டில் அந்த நம்பர் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து பாக்ஸ் போர்டை ட்ரை பண்ணுங்கள், விட்டுறாதீங்க. நீங்கள் கெஸ் பண்ணி வச்சுருப்பீங்க, ப்ளே பண்ணலாமா வேணாமா நினச்சிருந்தா கூட இந்த போர்டில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணிடாதீங்க. ஏபிசி நம்பர் மிக்சிங் 3 டிஜிட் நம்பர். இதில் பார்த்தா 298 மணி கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும். 136 அதே மட்டும் 230 இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸ்ஸிங்கோட கொஞ்சம் மேட்ச் ஆனாலும் விட்டுறாதீங்க. 298, 057, 902, 587 அதே மட்டும் 852 மேலே கொஞ்சம் கண்ணு இருக்கட்டும். 970, 230, 783 இது டவுட்ஃபுல்லி தான் எனக்கு. அதே மட்டும் 359, 136 இந்த மாதிரி நம்பர் உங்கள் கெஸிங்கில் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக எடுத்து ப்ளே பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். மிஸ் பண்ணுங்க. 783 மேலே எனக்கு என்னமோ டவுட்ஃபுல்லாக தான் இருக்குது. மேபி உங்கள் கெஸிங்கில் தான் ப்ளே பண்ணுங்க. இல்லை டோட்டலாக இந்த போர்டை ஃப்ரீயாக வச்சுங்க. அடுத்து ஏபிபிசி ஏசி நம்பர் பார்த்தலாம். இது ஃபுல் அண்ட் ஃபுல்லு இன்னொரு இது ஒரு தனி ட்ரிக் தாங்க. நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், நீங்கள் எந்த அளவுக்கு பாக்ஸ் போடுறீங்களோ அந்தளவுக்கு பிசியோ ஏபிசியோ வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது. பாக்ஸ் போடுறது எப்படி உங்களுக்கு தெளிவாக சொல்லித்தரேன். ஸோ இது வந்து ஏபிபிசி ஏசி நம்பரில் இது ஒரு சிங்கிள் போர்ட் சப்போர்ட் நம்பரை பார்க்குறது. நீங்கள் ஒரு நம்பர் ப்ரெடிக்ட் பண்ணுறீங்க. ஸோ நீங்கள் ஒரு 1 நீங்கள் டார்கெட் பண்ண போகிறீங்க. 1 நாளைக்கு வருதுன்னா 1க்கு முன்னாடி 5 அமைஞ்சிருக்கு, 1க்கு அப்புறம் 7 அமைஞ்சிருக்கு, 517. இது சின்ன ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன். 517 பாக்ஸ் போடும் பட்சத்தில் 571, 715, 751. ஸோ இதே மாட்டம் உங்களுக்கு 6 செட் ஆஃப் நம்பர் அமையுங்க. அந்த 6 நம்பர்லேருந்து ஒரு 3 நம்பர் மட்டும் எடுத்து ப்ளே பண்ணுங்கள். கண்டிப்பாக பிசியோ இல்லை ஏபிசியோ வின் பண்ண கொஞ்சம் சான்ஸ் அதிகமாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா 79, 30, 51, 28, 17, 83, 46, 62, 04, 95. ஸோ வீடியோ ஸ்டார்டிங்கில் சொல்லியிருப்பேன் என்னோட ட்ரிக்ஸோட சின்ன டெமோ பார்த்தலாம். இந்த வீடியோ நம்ம சேனல் மோத்தோ டிவியில் தான் பார்ப்பீங்க. மோத்தோ டிவி ஒரே ஒரு பிளேலிஸ்ட் தாங்க கொடுத்துருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஏபிசி நம்பர் எப்படி இருக்கிறது, பிசி நம்பர் எப்படி இருக்கிறது, சி போர்டு மீன்ஸ் ஆல் போர்டு நம்பர் எப்படி இருக்கிறது, ஸோ கேலண்டர் கெஸிங்னா என்ன, அதோட இம்பார்ட்டன்ட் எப்படி அமையும், எல்லாமே உங்களுக்கு ஒரு 7 வீடியோஸாக கொடுத்துருக்கேன். மறக்காம விசிட் பண்ணி பாருங்கள். நீங்களே ஒரு அருமையான வின்னிங் எடுக்கிறதுக்கு இது வழிவகுத்து கொடுக்கும். அடுத்து பவர் நம்பர் பார்த்தலாம். உங்களுக்கு எந்த ஒரு கெஸ்ஸிங்குமே பண்ண தெரியல, நான் ஏதோ நம்பர் குத்து மதிப்பாக நான் எடுத்து ப்ளே பண்ணுவேன்னா இதுக்கு ஒன்றே ஒன்று தேவை, லக்கு தேவை. ஸோ வாரத்தில் 2 நாளுக்கிட்ட கண்டிப்பாக பிசியோ ஏபிசியோ டோட்டலாக வின்னிங் ஆகிட்டுருக்கு இந்த போர்டு. ஸோ உங்களுக்கு கெஸ்ஸிங்கே பண்ண தெரியல, குத்து மதிப்பான ஏதோ நம்பர் தான் ப்ளே பண்ணுவோம். அப்படிப்பட்ட நீங்கள் தனி நம்பராக எடுக்கும் பட்சத்தில் மட்டும் இந்த போர்டு எடுத்து ப்ளே பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு கெஸ் பண்ண தெரிஞ்சால் நீங்கள் அந்த போர்டையும் கமெண்ட் செக்ஷனையும் பார்த்து ப்ளே பண்ணுங்கள். இல்லை 418, 164, 269 3 நம்பர் 1 நம்பர் சூஸ் பண்ணி பாக்ஸ் போட ட்ரை பண்ணுங்கள். வாரத்தில் 7 நாளுமே ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நாள் லக் அமையுங்க. ஸோ டபுள்ஸை பார்த்தலாம். டபுள்ஸை பொறுத்த மட்டும் 3 கொடுத்துருக்கு. அதனால மெயினாக ஒரு கொஸ்டின் மார்க் போட்டுங்கன்னா நான் டபுள்ஸ் அந்தளவுக்கு ப்ளே பண்ண மாட்டேங்க. நான் டபுள்ஸை பொறுத்த மாதிரி லைவில் நீங்கள் எந்த மாதிரி நம்பர் கமெண்ட் பண்ணுறீங்க, எந்த மாதிரி நம்பர் அதிகமாக ஃபோக்கஸ் ஆகுது, ஸோ அது ஓரியன்டாக தான் நான் டபுள்ஸ் ப்ளே பண்ணுவேன். கண்டிப்பாக நீங்கள் லைவ் இருக்குது 10 மணி டூ இல்லை 10:30 மணிக்குள்ளே லைவ் வந்துடுவேன். நீங்களும் மறக்காமல் என் கூட லைவில் ஜாயின் பண்ணிக்கோங்க. அதில் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி விட்டுங்க. அடுத்து ஆல்போர்ட் நம்பரை பார்த்தலாம். ஆல்போர்ட் நம்பரை பொறுத்தவரை 7, 3லேருந்து ஒரு நம்பர் இறங்குறதுக்கும் அகைன் 8 இறங்குறதுக்கும் வாய்ப்புகள் மிக அதிகமாக இருக்குது. ஸோ நிறைய பேர் நல்ல விதமாக ஆல்போர்ட் நம்பரை கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நீங்களும் இந்த வீடியோக்குள்ளே அந்த ஆல்போர்ட் நம்பரை கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லைவில் மீட் பண்ணலாம். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்று வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ. பபாய்.